மகாபாரத யுத்தம் நடைபெற இருக்கும்போது குருவம்ச மன்னர்கள் இரண்டு தரப்பாக பிரிந்தனர். பல ராஜ்யங்கள் பாண்டவர்கள் அல்லது கௌரவர்கள் பக்கம் சேர்ந்தனர். ஆனால் இந்த பெரிய போரில் ஒரு முக்கியமான நபர் மட்டும் புறக்கணித்தார். பலராமர் பகவான் கிருஷ்ணரின் சகோதரர். கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாலும் பலராமர் யுத்தத்தில் கலந்து கொள்ள மறுத்தார். அவர் சமாதான வழியை விரும்பினார். பலராமர் யாருடைய பக்கம் சேர்ந்து விடுவாரோ அவர்களுக்கே ஆதரவு கிடைக்கும். காரணம், அவர் ஒரு மிகப்பெரிய மல்லயுத்த வீரர். அவரது கைத்தொழில் கதாயுத்தம். பலராமர் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் ஆசிரியராக இருந்தவர். அவர்கள் இருவரும் அவரிடம் கதாயுத்தம் பயிற்சி பெற்றார்கள். பலராமர் துரியோதனனின் திறமையை பாராட்டினார், ஆனால் பீமனின் வீரத்தையும் போற்றினார். அவருக்கு இந்த இருவரும் யுத்தம் செய்ய வேண்டாம் என்ற எண்ணம் இருந்தது. கிருஷ்ணரும் பலராலும் அவரிடம் போரில் சேரச் சொன்னார்கள். ஆனால் பலராமர் அதனை மறுத்துவிட்டார். உங்களுக்குள் ஏற்பட்ட வேறுபாடு போரில் முடிவடையக்கூடாது. இது தோல்வியையும் அழிவையும் தான் தரும் என்றார். யாரும் அவரது வார்த்தைகளை கேட்காத போது அவர் குருக்ஷேத்திரத்திலிருந்து வெளியேறி யாத்திரைக்கு சென்றார். இந்த நேரத்தில் யுத்தம் முடிவடைய வந்தது. கௌரவர்களின் சேனை அழிந்து துரியோதனன் மட்டும் உயிருடன் இருந்தான். அந்த கடைசி தருணத்தில் தான் பலராமர் திரும்பினார். பலராமர் திரும்பிய போது பீமன் மற்றும் துரியோதனன் கதா யுத்தத்தில் மோதிக்கொண்டிருந்தனர். இருவரும் மிகுந்த சக்தியுடன் தாக்கினர். துரியோதனன் கடும் கோபத்துடன் போரிட்டான். பீமனோ திரௌபதியின் அவமானத்திற்கு பழிவாங்க போராடினான். இருவரும் சமமாக இருந்தனர். ஆனால் ஒரு கணத்தில் பீமன் தன் காலால் துரியோதனனின் தொடையை உடைத்தான். இது கதாயுத்த விதிகளை மீறியது. துரியோதனன் கீழே விழுந்து வலியால் தவித்தான். பலராமர் கோபம் கொண்டு எழுந்தார். பீமா, இது நியாயமல்ல, நீ போரின் விதியை மீறிவிட்டாய் என்று எழுந்தார். பலராமர் தம் கதாயுதத்தை எடுத்து பீமனை தாக்க தயாராக இருந்தார். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் தலையிட, துரியோதனன் தர்மத்தை மதிக்காமல் நடந்தவன், அவன் பாண்டவர்களை வஞ்சித்தவன், அவனுக்கு இது நியாயமான முடிவே என்று கூறினார். பலராமர் முடிவில் அமைதியாகி குருக்ஷேத்திரத்தை விட்டு சென்றார்.